அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்துகள் சம்பந்தமான ஹதீஸுகளை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே 4வது ஹதீஸாக அபு புர்தா இப்னு நியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அந்த ஹதீஸை நாம் நிச்சயமாக நன்கு கவனித்து அதனுடைய அருமை பெருமையெல்லாம் தெரிந்து நாம் பெருமானாரின் மீது ஸலவாத்துகளை அதிகமாக ஓத வேண்டும். காரணம், நம்முடைய அந்தஸ்துகள் உயர்வதற்கும் பலதரப்பட்ட நம்முடைய நட்பலனுக்கும் ஒரு உந்துதலாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. அன் அபி புர்தா இப்னு நியார் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஸல்லா அலைய மின் உம்மதி ஸலாத்தன் முக்லிஸன் மின் கல்பிஹி ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா 10 ஸலவாத்தின் வ ரஃபஅஹு பிஹா 10 தரஜாத்தின் வ கதப லஹு பிஹா 10 ஹஸனாத்தின் வ மஹா அன்ஹு பிஹா 10 ஸய்யிஆத்தின். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸை வாசிக்கும் பொழுதே என்னுடைய அர்த்தத்தை பலரும் ஆலிம்கள் தெரிந்திருப்பார்கள். மற்ற ஆலிம் அல்லாதவர்களுக்காக வேண்டி இதை ஒரு முறை தர்ஜுமா செய்து இதனுடைய பொருட்களை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். மன் ஸல்லா அலைய மின் உம்மதி ஸலாத்தன் முக்லிஸன் மின் கல்பிஹி ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா 10 ஸலவாத்தின். எந்த ஒரு மனிதர், என்னுடைய உம்மத்திலே உள்ள ஒரு மனிதர் என் மீது அவருடைய கல்விலிருந்து இஹ்லாஸான முறையிலே ஒரு அன்பினுடைய வெளிப்பாடாக யார் ஸலவாத்துகளை பெருமானாரின் மீது ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா 10 தரஜாத்தின் 10 ஸலவாத்தின் அல்லாஹ் தஆலா அவரின் மீது 10 ஸலவாத்துகளை சொல்கின்றார், 10 அருள்களை பொழிகின்றார். வரஃபஅஹு பிஹா 10 தரஜாத்தின் 10 அந்தஸ்துகளை அல்லாஹ் தஆலா உயர்த்தி விடுகின்றார். அவருடைய மதிப்பை 10 தரஜாக்கள் 10 அந்தஸ்துகளை உயர்த்தி வைக்கின்றார். வ கதப லஹு பிஹா 10 ஹஸனாத்தின் 10 நன்மைகளை அவர்களுக்கு எழுதுகின்றார். வ மஹா அன்ஹு பிஹா 10 ஸய்யிஆத்தின் 10 பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகின்றார். எவ்வளவு பெரிய விஷயம்! 10 அருள் அல்லாஹ் படுகின்றான், 10 அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான், 10 நன்மைகளை எழுதுகின்றான், 10 பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான். ஒரு ஸலவாத்தின் மூலமாக இஹ்லாஸான முறையிலே ஸலவாத்துகள் ஓதுவதன் காரணமாக அல்லாஹ் இவ்வளவு பெரிய அந்தஸ்துகளை நமக்கு கொடுக்கின்றான் என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானாரின் மீது ஓதக்கூடிய ஸலவாத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கிறது! பெருமானாரின் மீது அல்லாஹுடைய அன்புதான் எவ்வளவு இருக்கின்றது! அந்த அல்லாஹுடைய அன்பு, அதன் மூலமாக இந்த அடியார்களின் மூலமாக அடியார்களுக்கு எவ்வளவு அன்புகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான் என்றெல்லாம் நாம் நிச்சயமாக எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா என்றென்றும் அந்த அன்பை நம் மீது பொழிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.